வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு தெரியாம புலம்பக்கூடிய நபர்களுக்கு முக்கிய ஒரு காரணம் என்னன்னா, முன்னோர்களை சரியாம வழிபட்டாம தவறியிருப்பீங்க. அதனால் தாங்க நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள தடை ஏற்படும், தொழில முன்னேற்றம் இருக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கும். என்னதான் நீங்க பல கோவில்களுக்கு சென்று வழிபட தொடங்கினாலும் அதற்கான பலன் ஒன்றும் இல்லை, பரிகாரம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தவறாம இந்த மார்கழி மாதத்துல அமையக்கூடிய அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா குபேர அமாவாசையாக அமைந்திருக்கு. இந்த நாள இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணத்திற்கு பஞ்சமே வராது. அப்படிப்பட்ட அமாவாசை நாளில் நீங்கள் முன்னோர்களை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மகாலட்சுமியினுடைய அருளை பெற வேண்டும் நினைத்தீங்கன்னா, பணம் உங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நினைத்தீங்கன்னா, பண பிரச்சனை ஏற்படாமல் இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அனைத்தையும் பார்த்தீங்கன்னா தரக்கூடிய ஒரு அற்புதமான மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தாங்க பார்த்தீங்கன்னா குபேர அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த நாளை தவற விடாமல் எந்த முறையில் வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே அமாவாசை நாளில் காலையில் எழுந்து நீராடிட்டு முன்னோர்களுக்கு வழிபடுவது சிறப்பான பலனை தரும். இதில் கார்த்திகை மாதத்தில் அமைந்த அமாவாசை நாள் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக அமைந்திருக்கு. இந்த நாளை நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களும் நமக்கான பண வரவை அதிகரிக்க செய்யணும் சொல்லுவாங்க. கட்டுக்கட்டாக பணம் சேராவிட்டாலும் எவ்வளவு செலவு வந்தாலும் அதே சமாளிக்கக்கூடிய அளவுக்காவது நம்மகிட்ட பணம் இருக்கணும்ல. இந்த மார்கழி அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்தால் பண வரவு அதிகரிக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம எந்த நாளை தவற விட்டாலும் அமாவாசை நாளை கண்டிப்பாக தவற விடக்கூடாது. ஏன்னா இந்த நாளில் இறை வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் செய்யணுங்க. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. அதே போல தாங்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தனி சிறப்பான ஒரு அமாவாசையாக அமைய போகுது. ஏன்னா இந்த நாளை தான் அனுமன் அவதரித்த நாளாகவும் சொல்கிறோம். அனுமனுடைய வெற்றிக்குரிய தெய்வம் தாங்க. அதனால் அவர் அவதரித்த நாளை நம்ம வழிபடுவது சிறப்பான பலனை தரும். நாளில் அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வழக்கத்தை போல் நீங்கள் வீட்டை சுத்தம் செய்த பிறகு பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுத்த பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம். மாலையில் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வெள்ளிக்கிழமையாக அமைந்திருப்பதால் மகாலட்சுமிக்கு நீங்கள் தீபமேற்றி நெய் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா 8 மணி வரையிலான நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து 3 1 ரூபாய் நாணயங்களை பூஜையில் வைத்து மனதார நீங்கள் மகாலட்சுமி நினைத்து மகாலட்சுமியினுடைய போற்றி வரிகளை படிப்பது ரொம்ப நல்லது. இது செய்தாலே உங்கள் வீட்டில் நிதி தொடர்பான குறைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா சொல்லி வழிபட்டிங்கன்னா அதற்கான வழி பிறக்கும். பிறகு அந்த 3 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து முதல் 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து கடுகு பெட்டி வைத்திருக்கக்கூடிய டப்பால போட்டு வச்சிடுங்க. வழக்கமாக கடுகு வைத்திருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி இல்லாமல் தனியாக ஒரு டப்பால கடுகை கொட்டி அதற்குள்ள இந்த 1 ரூபாய் நாணயத்தை போட்டு வைங்க. அதே போல் கடுகிற்கு பார்த்தீங்கன்னா பணத்தை இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. அதனாலேயே பழங்காலம் துவங்கி இன்னை வரைக்கும் கடுகு டப்பால பணத்தை போட்டு வைக்கக்கூடிய வழக்கம் நம்ம வச்சுட்ருக்கோம். இப்படி செய்வதன் மூலம் பணம் சேருதோ இல்லையோ பணத்திற்கு பஞ்சம் ஏற்படாமல் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மற்றொரு 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டில் உங்கள் கல்உப்பு ஜாடியில் போட்டு வச்சிடுங்க. கல்உப்பு இல்லைன்னா கூட இந்த நாளில் சிறிதளவு கல்உப்பு வாங்கி ஒரு ஜாடியில் கொட்டி உங்கள் சமையல் அறையில் வச்சிடுங்க. அந்த ஜாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயத்தை வச்சிடுங்க. மூன்றாவதாக இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் அரிசி கொட்டி வைக்கக்கூடிய பாத்திரத்தில் போட்டு வச்சிடுங்க. அரிசி கல் உப்பு இரண்டுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய பொருளாக இருக்குது. இந்த மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு அறுத்தை செய்தீங்கனாலே போதும். மகாலட்சுமியினுடைய அருளோடு குபேர அருளால் உங்கள் வீட்டில் பணத்திற்கு பஞ்சம் ஏற்படாது. அவருக்குரிய நேரத்தில் 1 ரூபாய் நாணயத்தை இந்த 3 இடங்களை வைத்தாலே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி குபேருடைய
வீட்டில் மகிழ்ச்சி உண்டாங்க. உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. பண கஷ்டமும் வராது. ஆகவே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்தாலே 100 மடங்கு பலன் உண்டு. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா மார்கழி அமாவாசை வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கு. இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது 1000 மடங்கு பலனை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. அதிலும் அமாவாசை வெள்ளிக்கிழமையில் பிராம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு உங்களுக்கான பண கஷ்டத்தை உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய பரிகாரமாக அமைய போகுது. இந்த நாளில் எப்படி நம்ம வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆண்டு மார்கழி அமாவாசை பார்த்தீங்கன்னா வருகின்ற 19/12/2025 அன்று வெள்ளிக்கிழமையில் அமாவாசை நிறைந்த திதியில் அமைந்திருக்கு. இந்த நாளில் அதிகாலை வேளையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு சரியாக அதிகாலை 5 மணிக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்திடுங்க. பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி வழிபடுங்க. உங்களுடைய 2 கைகள் நிரம்ப உப்பை எடுத்து வச்சுட்டு கல்லுப்பு லேசாக உள்ளங்கையில் குத்தலாம், தவறு கிடையாது. அந்த அளவுக்கு உப்பை இறுக்கி நீங்கள் பிடிச்சிக்கிட்டு 2 உள்ளங்கைகளாலையும் அப்படியே 2 தொடைகள் மீது வைத்து முதுகு தண்டுவடம் நேராக இருக்கும்படி அமர்ந்துடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா பூஜை அறையே பார்த்தபடியே மகாலட்சுமி தாயாரை நினைத்து கொண்டு ஓம் ஸ்ரீ நம எனும் மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. மந்திரத்தை உச்சரிக்கும் போது கணக்கு வைக்காதீங்க. உங்களுடைய மனது வேண்டுதல் மட்டும்தான் கவனமாக செலுத்திட்டு 10 நிமிடங்கள் இந்த ஒரு மந்திரத்தை ஆழ்மனதில் சொல்லி ஜபம் செய்வது போல செய்திடுங்க. வாய் விட்டு சொன்னாலும் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் உங்களுடைய உள்ளம் முருக மனம் முருக மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டா உள்ளங்கையில் இருக்கக்கூடிய கல்வுப்பை அப்படியே இருக்கட்டும். 10 நிமிடம் 15 நிமிடம் இல்லைன்னா 5 நிமிடம் கூட இந்த மந்திரத்தை சொன்னாலும் போதுங்க. இது உங்கள் சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் மன கஷ்டம் தீர வேண்டுன்னு பிரார்த்தனை செய்து இந்த 2 கைகளில் இருக்கக்கூடிய உப்பை ஒரு சின்ன கிண்ணத்தில் கொட்டி மகாலட்சுமியினுடைய படத்திற்கு முன்னாடியே வச்சிடுங்க. பிறகு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி இந்த வழிபாட்டை செய்திடுங்க. பூஜையை நிறைவு செய்த பிறகு கற்பூர ஆராதனை காட்டி மகாலட்சுமிக்கு வழிபாடினே நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். இதே தவறாமல் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் அமைந்த மார்கழி மாத அமாவாசை நாளில் 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு கூட இந்த கல்லுப்பு பரிகாரத்தை செய்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. அமாவாசை நாளில் கல்லுப்பை வைத்து கொண்டு நீங்கள் மகாலட்சுமியுடன் வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். குறிப்பாக பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்துடும். கடன் சுமை இருந்தாலும் அது கரைந்திடும். வருமானம் தேவைன்னு நினைத்தீங்கன்னா வருமானம் பெருகிடும். செல்வ செழிப்பில் நீங்கள் உயர்ந்தவர்களாக மாறக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அமைந்த இந்த மார்கழி மாத அமாவாசை நாளில் தவறாமல் இந்த முறையில் பிரார்த்தனை செய்தாலே அதற்கான பலன் உண்டுங்க. பொதுவாகவே இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களிலேயே உயர்ந்த பிறவிதாங்க மனித பிறவி. மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கு 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானை தான் தீர்மானம் செய்யுது. அந்த ஸ்தானம் வலிமை பெற சாதிக்க பிறந்தவங்கன்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பார்த்தீங்கன்னா 2 கொடைகளாக பிரபஞ்சம் நமக்கு அளித்திருக்கு. ஒன்று பித்ருக்கள் பூஜை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. பித்ருக்கள்னா நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் தாங்க. அவங்க தங்களுடைய சந்ததியினரின் பாக்கிய பலம் பெற வாழ்க்கையில் முன்னேறவும் தடைகள் அகலன்னு பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களை தான் பூலோகம் ஆசி வழங்குவதாக சொல்லப்படுது. அதில் இந்த அமாவாசை நாளும் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளுங்க. முன்னோருடைய ஆத்மாவை யாராலையும் பார்க்க முடியாது. ஒவ்வொரையும் நம்ம தனித்தனியாக வணங்க முடியாது. பஞ்ச பூதங்களையும் நவகிரகங்களையும் முன்னாடி நிறுத்தி தான் உரிய மந்திரத்தோடு நாம் செய்யக்கூடிய திலஹோமம் தாங்க எத்தகைய துர்மரணம் அடைந்த ஆத்மாவையும் சாந்தியடைய செய்யும். அதனால தான் ஹோமம் செய்ய முடியாதவங்களுக்கு ஒரு அற்புதமாக அமாவாசை வழிபாடு அமைந்திருக்கு. முன்னோர்களுக்கு நம்ம சீராத்தம் செய்யாதவனுக்கு பித்ரு தோஷம் ஏற்படுங்க. ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் தன்னுடைய வாழ்நாளில் பித்ரு தோஷம் அனுபவிக்காமல் போகலாம். ஆனால் அந்த பித்ரு தோஷம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வம்சத்தினரை பாதிக்க தொடங்கும். ஒருவர் தன்னுடைய தலைமுறைக்கு சொத்து சேர்க்கல்னா கூட பரவாயில்ல, பித்ரு தோஷத்தை விட்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை நாளில் முன்னோருடைய ஆத்மா சாந்திக்காக நாம் செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் பூஜையும் நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நல்ல பலனை தரும். தர்ப்பணம் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கு கட்டை விரலுக்கு இடையில பித்ரு புண்ணிய ரேகை வழியாக நீரை வார்த்து தரப்படக்கூடிய ஒரு செயலுங்க. இந்த தர்ப்பணம் நீரின் சக்தியானது பூமியினுடைய ஆக்ரோஷ சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பு சென்று
பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பித்ரு லோகத்திற்கு சென்றடையணும்னு சொல்லுவாங்க. மாதந்தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதவங்க இந்த மார்கழி மாத அமாவாசை நாள தவறாமல் நீங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணமும் திதியும் கொடுத்துடுங்க. பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.